கல்யாணத்துல ஆண்டவன் என்ன எழுதியிருக்கான்னு தெரியல. இதனால நாம 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறோம். என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு வெளியில என்ன கூத்தடிச்சிட்டு வந்தேன்னு தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? இல்ல என்ன பண்ணலான்னு அவகிட்ட கேட்டுட்டு இருக்கியா? இப்படி தேவையில்லாம 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி உங்க மேல எனக்கு நம்பிக்கை வரும்? அந்த கடவுள் எவ்வளவு அழகான அமைதியான பொண்டாட்டியை உனக்கு கொடுத்துருக்கான். அவ கூட நிம்மதியான வாழ்க்கையை வாழறதுக்கு உனக்கு தெரியலையா? லட்சம் தடவை நானும் உனக்கு சொல்லிட்டேன். ஆனா உன் மரம் மண்டையில் அதெல்லாம் ஏறுற மாதிரியே தெரியல. நீயும் ஒரு பொண்ணு தானே, அந்த பொண்ணு கூட சந்தோஷமா வாழுன்னு உனக்கு எடுத்து சொல்ல. நீ சொன்னதான் உங்க அண்ணன் அப்படியே கேட்பானே. மாதாராம்ஜி, கோயில்ல இருந்து ஐயர் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. வரேன்னு சொல்லு. ம். ஒரு பிளாது பசங்க. அடடா அப்பா, நீங்களா? வாங்க வாங்க. நல்லா வாங்க பாட்டி. ராதே 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 ராதே. ராதே ராதே. ராதே ராதே. இவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திடீர்னு எப்படி வந்தீங்க நீங்க? அது வந்து வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்க உட்காருங்க சாஸ்திரி. வாங்கம்மா உட்காருங்க. உட்காருங்க. சம்பந்தி இந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு? பொண்ணு கொடுத்த வீட்டுக்கு வெறும் கையோட எப்படி வர்றது? அதான் சம்பந்தி இதெல்லாம். இருக்கட்டும், உட்காருங்க. உட்காருங்க. ராதே ராதே. அரண்மனை மாதிரி இருந்த அந்த பங்களா எங்க? தீப்பொட்டி மாதிரி இருக்கிற இந்த வீடு எங்க? உங்க எல்லாருக்குமே இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? ஆமா பாட்டிமா, வீடு தான் சின்னது. ஆனா எங்க கிட்ட அன்பு நிறைய இருக்கு. ஆமா, உங்க முட்டி வலி இப்ப எப்படி இருக்குமா? சனியம் பிடிச்ச இந்த முட்டி வலி வந்து என் உயிரை எடுக்காதது தான் பாக்கி. மற்ற என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யுது. எத்தனை மருந்து சாப்பிட்றது, எத்தனை நாள் சாப்பிட்றது? ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அம்மா, இவ்வளவு வயசுக்கு மேல எதுக்கு மருந்தெல்லாம்? அந்த கடவுள்கிட்ட போறதுக்கு வழிய வேண்டிக்குங்க. வேலை வந்ததுன்னா போக வேண்டியதான்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு தெரியாதான்னு? வாசு, போய் அவங்களுக்கு காஃபி டிஃபன் ஏற்பாடு பண்ணு. இதோ இப்ப போறேன். அம்மா தேவிகங்க, அவங்க ஏன் உங்க கூட வரல? அவளும் எங்களோட வர்றதா தான் சொன்னா சம்பந்தி. ஆனா வீட்டுல யாரும் இல்லாததுனால அவளால வர முடியாம போயிடுச்சு. அது வந்து நான் அம்மாவை வைத்தியத்தை காட்டிட்டு போலாமேன்னு கூட்டிட்டு வந்தேன். அப்படியே உங்களையும் பார்க்கலான்னு வந்தேன். ராதிகாவையும் பார்த்து 4 வார்த்தை பேசலாமேன்னு. ராதிகா எப்படி இருக்கா? எங்க இருக்கா? உங்க பொண்ணு ராதிகா ரொம்ப நல்லாவே இருக்கா. அவ புண்ணியத்தால நாங்க எல்லாருமே இந்த 5 வருஷமா ரொம்ப நல்லாவே இருக்கோம். உண்மையை சொல்லட்டுமா சாஸ்திரி, நீங்க எங்க வீட்டுக்கு மருமகளை தரல, ஒரு மகளை தந்திருக்கீங்க. இந்த 5 வருஷத்துல அவ எவ்வளவு கஷ்டங்களை சமாளிச்சு எங்களை காப்பாத்திருக்கா தெரியுமா? எங்க சின்ன மருமக இல்லைன்னா நாங்க இவ்வளவு நாள் இருந்திருப்போமோ இல்லையோ. அவ இன்னும் தன்னோட நம்பிக்கையை விட்டு கொடுக்கவே, தேவா தன்னை விட்டு போகலேன்னு நினைக்கிறா. அவளை பொறுத்த வரைக்கும் அவ நம்பிக்கையில அவ ஜெயிச்சிருக்கான்னு தான் சொல்லணும். ஆமா சாஸ்திரி, அவ நம்பிக்கை ஜெயிச்சிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா சாஸ்திரி, நம்ம தேவா உயிரோட இருக்கான். அதுவும் இந்த ஊர்லயே இருக்கான்.
கடவுளே, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. மாப்பிள்ளை இப்ப எங்க இருக்காரு சம்பந்தி? நீங்கெல்லாம் ஏன் இன்னும் ஆக்ராவிலே இருக்கீங்க? நீங்க எல்லாரும் குடும்பத்தோட இப்ப டெல்லியில தானே இருந்திருக்கணும் சம்பந்தி. இப்ப தேவா மாப்பிள்ளை எங்க இருக்காரு? 5 வருஷம் முழுசா முடிய இன்னும் 2 நாள் தானே பாக்கி இருக்கு சம்பந்தி. சுசில் அர்ஜுன மகா பண்டிதர் ஆக்குறதுக்கு இப்பவே தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்களையும் அதுக்கு கூப்பிட்டுருக்காரு. கண்டிப்பா வாங்கன்னு சொல்லி அதுக்கு உண்டான செலவையும் அவரே தரேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்கம்மா, இப்ப நம்ம தேவா மாப்பிள்ளை எங்க இருக்காரு? சொல்லுங்கம்மா. என்னாச்சு சம்பந்தி? நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. சாஸ்திரி ஐயா, நம்ம தேவா நமக்கு கிடைச்சிட்டான். ஆனா ஆனா அவனுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை. அவனுக்கு அவனை பத்தி ஞாபகம் இல்ல, நம்மளை பத்தி எதுவும் ஞாபகம் இல்ல. என்ன? அத பத்தி நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க பொண்ணு இருக்கால, அவளுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. தேவாவோட ஞாபக சக்தி திரும்ப கொண்டு வந்துருவா. இப்ப கூட அவ சந்தன்பூர் தான் போயிருக்கா, தேவாவை தேடிக்கிட்டு. சம்பந்தி, என்னுடைய எல்லா ஆசைகளையும் விருப்பங்களையும் அந்த கண்ணங்கிட்டயே விட்டுட்டு, அவர் இதுவரைக்கும் என் பொண்ணுக்கு துணையா இருந்தாரு, இதுக்கப்புறமும் இருப்பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சந்தன்பூர் போயிடுவேன். அங்க போய் எப்படிப்பட்டாது நான் அவரை சந்திச்சு அவரோட பழைய ஞாபகங்களை திரும்ப கொண்டு வருவேன். இந்த தடவை என்னை பார்த்தா கண்டிப்பா அவருக்கு ஞாபகம் வந்துடும். தேடி தேடி பிருந்தாவனத்துக்கு வந்தது எல்லாம் அவருக்கு ஞாபகம் வரும். நாங்க 2 பேரும் எப்படி சந்திச்சுக்கிட்டோங்கிறதும் அவருக்கு ஞாபகம் வரும். அவர் அடிக்கடி என்னை பார்க்க வருது, மறைஞ்சிருந்து என்னை பார்க்கறது, நான் அவர்கிட்ட பேசாம போனாலும் விடாப்பிடியா என்னை பின்தொடர்ந்து வருது. அந்த நினைவுகளை நான் திரும்ப கொண்டு வருவேன். அதை நினைக்கும் போது இப்பவும் என் மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுது. தீபாவளி ராத்திரி அன்னைக்கு அவர் என்ன நீங்க எனக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கும் இப்பவும் என் மனசுல பசுமையா நம்பிக்கையா இருக்கு. நான் உனக்கு வாக்கு தரேன், இந்த வாழ்க்கை முழுக்க நான் உன்னை பத்திரமா வச்சு பார்த்துப்பேன். இப்பவும் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. நாம 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து என்னைக்கும் சந்தோஷமா வாழ்வோம். யாத்திரையை முடிச்சுக்கிட்டு எப்ப போகலான்னு இருக்கீங்க? நாளைக்கே திரும்பி போகணும் மாதாராம்ஜி. போறதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஒரு
சின்ன நம்பிக்கையோட தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க பண்டிட், என்ன உதவி நான் உங்களுக்கு பண்ணணும்? சொல்றேன் மாதாராம்ஜி, உங்க தயவால தான் என்னுடைய குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. 5 வருஷம் நான் இங்க ஊர்ல இல்ல, அதுக்குள்ள நீங்க அந்த கோயிலை வேற யாருக்கோ கொடுத்துட்டீங்க. அந்த கோயிலை எனக்கு திரும்பவும் கொடுத்தீங்கன்னா என்னோட குடும்பத்தை நடத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதுல என்ன சந்தேகம் பண்டிட்? அந்த கோயில் எனக்கு எவ்வளவு சொந்தமோ அவ்வளவு சொந்தம் உங்களுக்கும் இருக்கு. நாளையிலேருந்து அந்த கோயிலில் நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னால் எங்களுக்காக பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. அந்த உதவிக்கு நான் உங்களுக்கு தட்சிணை கொடுத்து தானே ஆகணும். ஆனால் நீங்கள் அதுக்குள்ள யாத்திரை கிளம்பி போயிட்டீங்க. தட்சணையா? அப்படி என்ன பண்ணினேன் நான் மாதாராம்ஜி? பின்ன என்ன பண்டிட்ஜி, உங்கள் கோவிலில் தானே என் பொண்ணு கனிகாவுக்கு ரகசியமாக நீங்கள் கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க. உங்கள் ஆசீர்வாதத்தால் தானே அபே மாதிரி எனக்கு ஒரு தங்க மாப்பிள்ளை கிடச்சிருக்காரு. நீங்கள் செஞ்ச அந்த உதவிக்கு நான் பதில் உதவி செய்ய வேண்டாமா? உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறதோட தட்சிணையும் தரேன். என்ன அப்படி சொல்லிட்டீங்க மாதாராம்ஜி? யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லியிருக்காங்க. நீங்க என் குடும்பத்துல விளக்கேத்திருக்கீங்க. உங்க பொண்ணு கல்யாணத்தை உங்களை கேட்காம நான் எப்படி பண்ண முடியும்? ஏன் இப்படி கல் மாதிரி அப்படியே நிற்கிற? கேட்குறல, பதில் சொல்லு. எப்போ, எங்கே, எப்படி உன் கல்யாணம் நடந்தது? அது வந்துமா, கொஞ்ச நாளைக்கு முன்னால டீலேவால கோவில்ல நானும் அபையும் ரகசியமா கல்யாணம் பண்ணிட்டோம். அந்த கோயில் குருக்கள் இருக்கார்ல, அவர் தான் எங்க கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. அவர் தான் எங்க கல்யாணத்துக்கு சாட்சி. நீங்கள் நிம்மதியாக போங்க பண்டிட், நான் உங்களுக்கு அந்த உதவியை செய்கிறேன். ரொம்ப நன்றி மாதாராம்ஜி. அப்படின்னா எனக்கு உத்தரவு கொடுங்க. ஹலோ பாஸ், ஒரு பொண்ணை பத்திரமா பாத்துக்கோன்னு எங்க கிட்ட சொன்னீங்கல்ல, அவ எங்களை ஏமாத்தி இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டா. என்னது? என்னடா வேலை செய்றீங்க? ஒரு பொண்ணை கூட உங்களால பாத்துக்க முடியலையா? தப்பிச்சு போயிட்டான்னு சொல்றீங்க, வந்தனா உங்களை கொன்னுடுவேன். அவ சந்தர்ப்பூருக்கு தான் போயிருப்பா. உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கு மரியாதை அவளை போய் தேடுங்க. அவளை பிடிச்சி என் முன்னால கொண்டு வந்து நிறுத்துங்க. புரியுதா இல்லையாடா? சரிங்க பாஸ், பண்ணிடுறேன். பண்டிதரையா, ராதே ராதே. பண்டிதரையா, சந்தன்பூர் எங்க இருக்கு? இதான்மா சந்தன்பூர். இதுவா? ஐயா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இங்க ஒரு பெரிய ஹோட்டல் கட்டுறதுக்காக ஆக்ரால இருந்து வந்திருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுமா. Cheers friends. Cheers. Cheers. இதுக்கப்புறம் டெய்லி நாம எல்லாரும் இப்படித்தான் இருக்க போறோம். என் மக அர்ஜுன் மகா பண்டிதர் ஆகணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஆசை. அந்த ஆசை இப்ப நிறைவேறிடுச்சுன்னே எல்லாரும் நினைச்சுக்கங்க. ராதே ராதே சுஷில் தம்பி. நான் வரக்கூடாத நேரத்தில் வந்துட்டேனோ என்னவோ. ஏய் பங்கஜ், இவங்க எல்லாரையும் நம்ம கெஸ்ட் ரூம்ல கொண்டு போய் உட்காரவே. போங்க, அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஓகே ஓகே.
போங்க வாங்க ஐயா, போங்க, வாங்க. உள்ள போய் உட்காருங்க. வாங்க உட்காருங்கம்மா, உட்காருங்க. என்னாச்சுமா? இவ்வளவு ஆச்சரியமா நீங்க என்ன எதுக்காக பாக்குறீங்க? நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை நீங்க கேட்டீங்கன்னா சுசில் தம்பி நீங்க ஆச்சரியப்படுவீங்க. தேவையில்லாம விடுகதையெல்லாம் சொல்லாதீங்க. எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. நேரடியா சொல்லதான் நேரா வந்தேன் சுசில் தம்பி. அர்ஜுனுக்கு மகா பண்டிதர் பதவி பட்டம் கட்டணுங்கிற ஆசைய விட்டுடுங்க. நீங்க சொல்றத நான் அப்படியே கேட்டுக்கணுமா என்ன? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சாமா? சரி சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்ல வந்தீங்க அதை முழுசா சொல்லுங்க. அத சொல்லதான் வந்திருக்கேன், நீங்க கவனமா கேட்டுக்கங்க. உண்மையான மகா பண்டிதர் திரும்பி வரப்போறான். அவன் இப்ப சந்தன்பூர்ல தான் இருக்கான். தேவா உயிரோட இருக்கானா? தேவா மாப்பிள்ள திரும்பி தான் வரப்போறான். அந்த ராதிகா தான் போய் அவனை கூட்டிட்டு வர போயிருக்கா. அவ மட்டும் பழைய ஞாபகத்தெல்லாம் தேவாவுக்கு திரும்ப கொண்டு வந்துட்டான்னா அடுத்த மகா பண்டிதர் தேவாதான். அவனுக்கு ஞாபகப்படுத்த போயிருக்காளா? தேவா மாப்பிள்ளைக்கு தான் ஆக்சிடென்ட்ல ஞாபகம் எல்லாம் மறந்து போயிடுச்சே. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே யோசிச்சு யோசிச்சு ரொம்ப களைச்சு போயிட்ட சுஷில் தம்பி. ஷோ கடவுளே, அந்த தேவாவுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் திரும்பி வந்துருச்சுன்னா, அதுவும் அந்த ராதிகா தன்னோட முயற்சியில ஜெயிச்சிட்டான்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கும் பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துரும்ல சுசில், பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் மகா பண்டிதர் பதவி, அந்த வார்த்தையை நீங்க உங்க வாயால சொல்லவே முடியாது. சரி, அப்ப நான் கிளம்புறேன் சுஷில் தம்பி. ராதே ராதே. நீங்க உங்க நண்பர்கள் கூட ஏதோ ஜாலியா இருந்தீங்கல்ல, ஒருவேளை உண்மையான தேவா கிடைச்சிட்டானா, உண்மையான மகா பண்டிதர் கிடைச்சிட்டானா, அப்புறம் இந்த சந்தோஷம்லாம் போயிடும்ல உங்களை விட்டு. அது வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருந்துக்கங்க. ராதே ராதே. இல்லம்மா, இல்ல. நான் இதுவரைக்கும் எந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தனோ அந்த நாள் இப்ப கிட்ட வரும்போது அந்த அதிகாரத்துல இருந்த தேவாவா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். விட்டு கொடுக்க மாட்டேமா? ஹலோ, தேவா இப்ப உயிரோட இருக்கானா? நீங்க இப்பவே சந்தன்பூருக்கு கிளம்பி போய் அவனை உடனடியா தீர்த்து கட்டுங்க. ஒருவேளை நீங்க அவனை கொல்லாம திரும்பி வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்க உயிரை எடுக்கிறதுக்கு நான் இங்க காத்துக்கிட்டு இருப்பேன். உடனடியா கிளம்பி போங்க போங்க. நான்